Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஜாவா சீரிஸ் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோல ஜாவானா என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஜாவா நம்ம ஏன் படிக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இப்போ ஜாவா ஏன் ரொம்ப பாப்புலரா இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஜாவா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் டைனமிக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல்னா என்ன, டைனமிக்னா என்னன்னு அடுத்தடுத்தது பார்ப்போம். இதை டெவலப் பண்ணது சன் மைக்ரோ சிஸ்டம்ல 1995 டெவலப் பண்ணாங்க. இப்போ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஸ்டம்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை லோ லெவல் ஹை லெவல்னு ரெண்டா பிரிக்கிறோம். லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது பி கோபால் அந்த மாதிரி முன்னாடி இருந்த லாங்குவேஜ். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முழுக்க நிமோனிக்ஸ் கோடா இருக்கும். மிஷினுக்கு மட்டும்தான், கம்பைல் பண்ற மிஷினுக்கு மட்டும்தான் அது புரியும். தட் இஸ் 110 அந்த மாதிரி இருக்கும். நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++, ஜாவா, இப்போ நம்ம படிக்கிற பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுல இருக்கிற கோடிங்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, நம்மளால ஒரு ப்ரோக்ராமரால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது டைனமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாவாவை பொறுத்தவரையிலும் ஜாவா கம்பைல் பண்ணி ரன் பண்ணும் பொழுது தான் மெமரியை அலோகேட் பண்ணும். டைனமிக் அப்படின்னா ரன் டைம்னு அர்த்தம். அந்த டைம்ல மெமரி அலோகேட் பண்றதுனால இதை ஒரு டைனமிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதனால என்ன யூஸ் அப்படின்னா எக்ஸிகியூஷன் ரொம்ப எஃபிஷியன்சியா இருக்கும். இப்போ ஒரு ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டா அதுவே சப் ப்ரோக்ராமா டிவைட் பண்ணி எல்லா ப்ரோக்ராமையும் அட் அ டைம்ல கன்கரண்டா ரன் பண்ணி அவுட்புட்டை எஃபிஷியன்ஸா கொடுக்கும். அதுக்காக அது டைனமிக்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஊப்ஸோட கான்செப்ட் எல்லாமே ஜாவா சப்போர்ட் பண்ணும். கிளாஸ், ஆப்ஜெக்ட், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அந்த கான்செப்ட் எல்லாமே இதுல யூஸ் ஆகும். அந்த கான்செப்ட் என்னென்னு நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஒரு வீடியோல போடுறேன். இப்போ ஒய் ஜாவா நம்ம ஏன் படிக்கணும், எங்க பார்த்தாலும் ஜாவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் லிஸ்ட்ல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த ஹை லெவல் லாங்குவேஜ் C++, அதோட டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்ததுதான். அதுல என்னென்ன அதோட டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் பண்ணிட்டு அதோட அட்வான்டேஜையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கு. சி பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதுல ஃபுல்லா இப்படிதான் கோடிங்ஸ் எழுதணும் அப்படின்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். அதுல இருக்கிற சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதோட சின்டாக்ஸும் C++ல ஊப்ஸ் கான்செப்ட் சொன்னேன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அதோட கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஜாவால கொண்டு வந்திருக்கு. ஜாவாவை வச்சு நம்ம வெப்பேஜும் டெவலப் பண்ணிக்கலாம். பேக் எண்ட்ல டேட்டா பேஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் ஃபெச் பண்ணிக்கலாம். C++ல டேட்டா பேஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டைனமிக் மெமரி அலோகேஷன். ஜாவா ப்ரோக்ராம்ல எல்லா மெமரியும் அலோகேட் ஆகிறது, அலோகேட் ஆகிறது எல்லாமே ரன் டைம்ல மட்டுமா இருக்கும். மூணாவது ரீசன், இதுல ஆல்ரெடி ப்ரீ பில்ட் லைப்ரரிஸ் இருக்கு. ப்ரீ பில்ட் லைப்ரரிஸ்னா ஆல்ரெடி நிறைய கோடிங்ஸ் எழுதி ஒவ்வொன்றும் லைப்ரரிஸா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா system.out.println ஒரு லைப்ரரிக்கு தனியா கோடிங்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கான கோடிங்ஸ்லாம் நம்ம எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நெட்வொர்க் ஃப்ரேம் பண்றோமோ இல்ல கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான ப்ரோக்ராம் பண்றோமோ, ஃப்ரேம் டிசைன் பண்றோமோ, எல்லாத்துக்கும் ஆப்லெட் எல்லா கோடிங்கும் அதுலயே எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் இம்போர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு எழுதி அந்த மொத்த லைப்ரரிஸோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்மளா திரும்ப கோடிங் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. ரீசன் நம்பர் 4, ஜாவான்றது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா கோடிங்கை ரன் பண்றதுக்கு தனியா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் தேவையில்லை. அதுலயே JVM இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இது எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் எந்த OS இருந்தாலும் ஜாவாவை நம்மளால ரன் பண்ண முடியும். இதுக்கு மீனிங் என்னன்னா ரைட் ஒன்ஸ் கம்பைல் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரீசன், ஒரு வெப்சைட் டெவலப் பண்றதுலே ஜாவாவோட கான்ட்ரிபியூஷன் மேஜரா இருக்கு. இப்போ நம்ம கூகுள்ல போயிட்டு ஜாவா வச்சு மேக் பண்ண வெப்சைட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூகுளே ஜாவா வச்சு பில்டு பண்ண வெப்சைட் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.
சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா மூணுத்தையும் பேக் ஹேண்டாகவும் ஜாவா ஸ்கிரிப்டை ஃப்ரண்ட் ஹேண்டாகவும் வச்சு தான் கூகுள் வெப்பேஜை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாவா வச்சு பில்ட் பண்ண வெப்சைட் என்னென்னு பார்த்தோம்னா அமேசான், ட்விட்டர், கூகுளே ஜாவா வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜாவாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது ஏன் பாப்புலராக இருக்குது அப்படின்றத பற்றி இன்னைய வீடியோவில் பார்த்தோம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட், அதில் இருக்க ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.